நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்னைக்கு நான் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கேன். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரா வேட்புமனு தாக்கல் செய்ய வர்றதுக்கே பல அடக்குமுறைகளை தாண்டி நாங்க இன்னைக்கு இங்க வந்து நாங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கோம். அண்ணன் கேட்டிருந்தீங்க, புதுமுகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஒரு புதுமுகமா? ஆமா. அவர் புதுமுகமா, நான் புதுமுகமா? அவர் வந்து அவங்க அப்பா உரிய வாரிசு. அவரு நெப்போட்டிசம் இன் பாலிடிக்ஸ், அவ்வளவுதான். அப்பாவுக்கே 60 விழுக்காடு மக்கள் இந்த தடவை வாக்கு செலுத்துவாங்களாங்கிறது தெரியல. எங்க போனாலும் அவங்க அப்பாவுக்கு எதிர்ப்பா தான் இருக்கு. ஐயா ஆர் காந்தி அவர்களுக்கு எதிர்ப்பா தான் இருக்கு. மக்களே நம்ம கிட்ட குறை சொல்றாங்க. அப்பாவுக்கே வாக்கு செலுத்துறதுக்கு மக்கள் தயாரா இல்ல அப்படிங்கும் போது மகனுக்கு எங்கேயாவது வாக்கு செலுத்த போறாங்க புதுசா? ஐயா அண்ணன் வினோத் அவர்கள் இந்த தொகுதிக்கு செஞ்சது என்ன? அண்ணன் வந்து சுற்றுச்சூழல் பாசறையில இருக்கிறாங்க, மாநில பொறுப்பாளராக இருக்கிறாங்க அவங்க கட்சியில. சுற்றுச்சூழல், ராணிப்பேட்டை சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கு அண்ணன் என்ன செஞ்சிருக்காங்க இந்த 5 ஆண்டு காலமா? 2021 அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்த 5 ஆண்டு காலத்துல என்ன செஞ்சிருக்காங்க? அப்ப அதெல்லாம் மக்கள் பாப்பாங்களா இல்லையா? அப்ப திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி, அதிமுக இங்க ஆள் நிக்கல, அது உங்களுக்கு தெரியும். தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து அண்ணன் நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திமுகலையும் கிட்டத்தட்ட டம்மி வேட்பாளர் தான் வினோத் அண்ணன் அவர்கள். அவர் புதுமுகமா இருக்கட்டும், அவங்க அப்பா அமைச்சராக இருக்கட்டும், 4 முறை எம்எல்ஏவா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அவர் ஒரு டம்மி கேண்டிடேட் தான் இங்க இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மக்களுக்கு அவர்கிட்ட இருக்க அவர்கிட்ட அவ்வளவு வரவேற்பு இல்லை அவருக்கு மக்கள் கிட்ட. நாங்க நாம் தமிழர் பிள்ளைகள் வாக்குக்கு 1 ரூபா காசு கொடுக்காம, ஒரு பிரியாணி பொட்டலம் கொடுக்காம, லஞ்சம் கொடுக்காம, வாக்குக்கு காசு கொடுக்காம, மக்களோட உண்மையும் மேன்மையுமாக இந்த அரசியல் களத்துல நாங்க வந்து லட்சிய பாதையில பயணிக்கிறோம். இவ்வளவு நாள் 15 ஆண்டு காலம் எங்க அண்ணன் வந்து சீமான் அண்ணன் உழைச்சிருக்கிறாங்க மக்களுக்காக. அப்படிங்கும் பொழுது இந்த அரசியல் களம், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது எங்களுடைய அறுவடைக்கான காலமா தான் நாங்க பாக்குறோம். மக்களிடத்துல ஒரு அமோகமான வரவேற்பு இருக்கு. மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க. அது நாம் தமிழர் கட்சியா இருக்கணும் அப்படிங்கறத மக்கள் விரும்புறாங்க, ஆணித்தரமா பதிவு செய்யறாங்க. அப்படிங்கும் போது ஒவ்வொரு தேர்தலையும் திமுக அதிமுக 2 பேருடைய சின்னமும் பேலட் மிஷின்ல இருக்கும். இந்த முறை அதிமுகவுடைய சின்னம் இல்லாதது அதிமுகவுடைய உண்மையான உழைக்கும் மக்களுக்கு, அதிமுகவுடைய பிரியர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்கு. அப்ப அதிமுக வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி தான் செக்யூர் பண்ணுங்கிறத நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன்.